அன்னைக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்றார், ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு, உன்னுடைய பாடல்களின் இறைச்சல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. துண்டு வசனத்தை எடுத்து பேசினா அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கு பின்னணியை என்னென்னு படிக்கணும். சத்தமே இருக்கக்கூடாது சபையில். ஒருத்தர் பிரசங்கம் பண்றார், ஆமீன், ஆராதனையே வேண்டாமா? அப்படி இல்லை. அந்த வசனம் எங்க சொல்லியிருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய ஆராதனை வேண்டான்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமா, ஆமென். அதாவது ஒரு ஜோடு செருப்புக்கு தரித்திரனை வித்து போடுகிற உன்னுடைய ஆராதனை எனக்கு அருவருப்புங்கிறாரு. ஏழைக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காம ஆராதிக்கிற ஓ ஆராதனை அருவருப்புங்கிறாரு. இல்லாம கர்த்தர் பாடல்களையும் துதிகளையும் பிரியப்படுகிற தெய்வம். ஜனங்களை வஞ்சிக்க கூடாது, வஞ்சிக்கிற போதனைகளுக்கு பின் செல்லக்கூடாது. ஆராதனை எதிர்பார்க்கிற தெய்வம். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். துதிகளில் பிரியப்படுகிறவர் அவர், துதிகளுக்கு பாத்திரர் அவர். அவரே துதிக்கிறதுக்கு தூதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, பரலோகத்தில் நிறைய பேர் துதிக்கிறாங்க, அதனால நம்ம துதிக்கண்டாமா? அது சோம்பேறித்தனம், அது தவறான உபதேசம். நம்மை படைத்ததை ஆராதிக்கத்தான் வசனம் சொல்லுது. ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் என்ன செய்யணுமா? வீட்டில் ஒருத்தரை திட்டணும்னா எவ்வளோ சத்தம் போடுறோம். துதிக்க மட்டும் என்ன வரல, திட்டுறதுக்கா இந்த சவுண்டை தந்தாரு. எத்தனை பேர் சத்தம் இல்லாமல் ஜபிக்க வர்றாங்க தெரியுமா? பாஸ்டர், நான் ஜோம் பண்ணேன், ஆமாம், நான் பேசினா காற்று தான் வருது, நான் பேச முடியல, என் தொண்டையில் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், என்னைய ஜோம் பண்ணி தாங்க பாஸ்டர். ஆனால் நமக்கு அப்படி இல்லாமல் சத்தத்தை தந்தாரா இல்லையா? இந்த சத்தத்தை வச்சு கெட்ட வார்த்தை போடுறோம், இந்த சத்தத்தை வச்சு வீட்டில் பேசுகிறோம், இந்த சத்தத்தை வச்சு நிறைய பேரை திட்டுறோம், சபிக்கிறோம். ஆண்டவரை மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? இந்த வசனம்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன்னால சாமி ஆராதிக்கணும். ஆண்டவர் நமக்கு தர்ற அறிவுரை, ஆராதனையை தேடுங்கள். பாருங்க, ஏன் ஆராதிக்கணும்? அதான் தொடர்ந்து வாசிக்கிறோம். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நீ ஆராதிக்க காரணம் நீ பெற்ற விடுதலை அல்ல, நீ ஆராதிக்க காரணம் நீ அபிஷேகிக்கப்பட்டதும் அல்ல. ஒன்னே ஒன்று, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். எனக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கிறாருங்கிற உணர்வு ஒரு மனுஷனுக்கு இருக்கும்னா அவனுக்குள்ள இருந்து தன்னாலே வர்றதுக்கு பெயர் தான் ஆராதனை.